ஓகே. ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அக்டோபர் 2 அண்ட் இது காந்தி ஜெயந்தி தான் ஆப்வியஸ்லி. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் அப்படின்னா லாஸ்ட் இயர் இன்னைக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் இப்போ 10:48 AM ஆகுது. இதே டைமில் தான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸலை வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். ஐ திங்க் ராயல் மீனாட்சி மாலில் இருக்க குரோமா ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் அபவுட் 1 year of using Pixel 9 Pro XL and the pros and the cons. இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. ஆப்வியஸாக வந்து அப்போ வந்தப்போ பயங்கரமாக ரேட்டு கூட இருந்துச்சு. இப்போ டிஸ்கவுண்ட்ஸில் பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் பிக்சல் 10 வந்துட்டு ஆக்சுவலி ரிலீஸ் ஆகி அதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு. அது சூப்பராக போகுதுன்றது அது ஒரு விதத்தில் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த பிக்சல் 9 Pro XL நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, 1 year யூஸ் பண்ணும்போது ப்ரோஸ் நிறையா இருக்கா கான்ஸ் நிறையா இருக்கா அப்படின்னு கேட்டால் 50-50% தான் நான் சொல்லுவேன். அண்ட் மெயினாக ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னா கேமரா ஆப்வியஸ்லி. ஸோ கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் 5x டெலஃபோட்டோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆட்மி ஃபீச்சர் இருக்குது, பட் வந்து அந்தளவு யூஸ் பண்ணதில்லை அன்லெஸ் யூ டேக் குரூப் பிக்சர் ஆர் சம்திங். அண்ட் திஸ் ஏஐ ப்ராசஸிங் டேக்ஸ் அ லிட்டில் வாயில். ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி போய் அந்த ஃபோட்டோ தொட்டால் உடனேலாம் லோட் ஆகாது. ஒரு செகண்ட் அப்படியே ஒரு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி 1 செகண்ட் 2 செகண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வரும். அது கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த ஃபோட்டோ கேமரா பொறுத்தவரையில் வந்துட்டு தேர் இஸ் அ சாஃப்ட்வேர் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஆப் விட்டு ஆப்பு கேமரா இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ இது எப்போ அப்படின்னு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது எப்போ அப்படின்னா, ஸ்னாப்சாட்டில் வந்துட்டு நான் உள்ளே போயிட்டு நான் வந்து ஏதோ சம்திங் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்விட்ச் பண்ணி பக்கத்தில் வந்து 2 ஆப்பும் நான் ரீசெண்ட் ஆப்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், கேமரா அண்ட் ஸ்னாப்சாட். ஸோ ஸ்னாப்சாட்டில் உள்ள வந்து திருப்பி இங்கே கேமராக்குள்ள வந்தோடனே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை கேமராவே போயிடுச்சு அப்படின்ற மோசமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டு ரீஸ்டார்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ திங்க் ஏதோ ஒரு யூபிஐ ஆப் லைக் பேட் 1 செகண்ட். ஓகே சாரி, டெலிவரி வந்துருச்சு. ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ஸ்னாப்சாட்டும் கேமராவும் ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளிக்கர் ஆகிறது இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த யூபிஐ ஆப்ஸ் அது வந்து சரி பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ளிக்கர் ஆகிருந்தது சரி பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சில யூபிஐ ஆப்ஸ் லைக் ரொம்ப தெரியாத ஆப்ஸுன்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஸில் இருக்க யூபிஐ ஆப்ஸ் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கேமரா ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ஃப்ளிக்கர் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நான் யூஸ் பண்ணது வந்து பேட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பொறுத்தவரையில் சூப்பராக ஃபாஸ்ட்டாக நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஆப்வியஸ்லி ஆண்ட்ராய்டு ப்ளஸ் வந்து பிக்சலு. ஸோ நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். இதிலெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாக ப்ளோட்வேர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்னா இப்போ வந்துட்டு அக்டோபரா, செப்டம்பர் 5 வரைக்கும் வந்துட்டு இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா செப்டம்பர் 5 ஒரு அப்டேட் விட்டுட்டாங்க. அது வரைக்கும் அதாவது இந்த ஜூலைலேருந்து அரௌண்ட் ஜூலைலேருந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஜூலைலேருந்து செப்டம்பர் 5 வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, கால் வந்துட்டு ட்ராப் ஆகிறது வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சென்சார்ஸ், ஸோ காதில் வச்சு பேசும்போது இந்த சென்சார் எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு இதாகிட்டு இருக்குது. இன்னொன்று ஃபோன் வந்துட்டு ரொம்ப லார்ஜாக இருக்குது. அப்படி 6.8 இன்ச்சஸ் அப்படிங்கும்போது பெருசாக இருக்கும்போது காதில் எங்கேயாவது மூவ் ஆகும்போது ஸோ ஸ்க்ரீன் வந்துட்டு ஆன் ஆகிடுது. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த கால் ட்ராப் ஆகிற பிரச்சனை அப்போ இருந்துச்சு. அப்போ சரி பண்ணிட்டாங்க. ஓகே, இது முடிஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்து லெட்ஸ் கம் டு சாஃப்ட்வேர் பற்றி பேசணும். டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளேயும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஃபுல் பிரைட்னஸ்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நைட் ஆனால் அந்த ஃபுல் பிரைட்னஸ் கம்மி பண்ணாலும் அந்தளவு டிம் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் ஓஎல்இடி கிடையாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், HTC Series 5 to 6G+ யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மோட்டோ G5 யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஃபர்காட், அது என்னது, மோட்டோ ஒன் விஷன் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா OnePlus Nord 2 யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இதுதான் 5வது ஃபோனாக வந்துட்டு பிக்சல் 9 Pro XL யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இல்லை, இந்த ப்ரீவியஸில் இருக்க 4 ஃபோன்லேயும் வந்துட்டு நான் ப்ளேஸ் பண்ண பிரச்சனை வந்துட்டு இந்த டிஸ்பிளே இஷ்யூ. ஸோ இந்த டிஸ்பிளே வந்துட்டு எப்போவுமே எய்தர் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சிருக்கணும், இல்லாட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணாதனும் வந்துட்டு இந்த இருக்கிலலாம் வந்து யூஸ் பண்ணால் அப்படி பளிச்சுன்னு அப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் 3000 பீக் பிரைட்னஸ் நிட்ஸ் இருக்குது. அதனாலேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆஃப் பிரைட்னஸ் தான் வைப்பேன், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த பீக் பிரைட்னஸ்லாம் வந்துட்டு இந்த சன்னில் போகும்போது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சில ஆப்ஸ் தான் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் போகும்போது ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது அது மட்டும் அப்படி பிரைட்டாக வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரி அந்த சன்னுக்கும் இதுக்கும் வந்துட்டு
மேலே சன் அடிக்குதா அப்படின்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு இது பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி அதே மாதிரி நைட் டைம்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக பிரைட்னஸ் இது பண்ணுறது எக்ஸ்ட்ரா டிம்ன்ற ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பிரச்சனையே இல்லை. ஹோட்டல்ஸ் நம்ம எதை பற்றி பேச வேண்டியிருக்கு? யூஐ யூஎக்ஸ் ஆப்வியஸாக வந்துட்டு சூப்பராக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் இதை பற்றி பேச போகிறதில்ல. ஓகே, லெட்ஸ் கம் டு இஷ்யூ. பேட்ரி வாங்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒன் டே வரும் அப்படின்னாங்க. எஸ், ஒன் டே வந்து வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இட்ஸ் பீன் 1 இயர் அண்ட் லாஸ்ட் இப்போ ஒரு 3 மந்த்ஸாக வந்துட்டு நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் எப்படின்னே தெரில. இது வந்துட்டு ஆப் ஸ்பெசிஃபிக்கா இல்லை என்ன அப்படின்றது தெரில. நான் வந்து அப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருந்தேன். மோரோவர் என்னோட ஸ்க்ரீன் டைமும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் டைமுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் பற்றி சொல்லிடுறேன். அந்த ஆப் இருக்கும்போது பார்த்தோன்னா, பேக்ரவுண்ட் யூசேஜ் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. பேக்ரவுண்ட் யூசேஜ் எடுத்துகிட்டே இருக்குது. இது என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸில் வந்து இது மாதிரி பேக்ரவுண்ட் யூசேஜ் வந்து எடுத்துகிட்டே இருக்குது. அண்ட் மார்னிங் அரௌண்ட் 10 o'clock இல்லை 8:30க்கு நான் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னா, ஒரு 10:30, 11க்குள்ளே வந்துட்டு ஒரு 30% காணாமல் போயிருது. இது எப்படி காணாமல் போகுது அப்படின்றதே தெரியல. நான் அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் இன்னும் ஒரு விஷயம், என் ஃபோனில் வந்துட்டு அரௌண்ட் 680 ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி தேவையில்லாத ஆப் அது இதுன்னு ரெடியூஸ் பண்ணி ஒரு 500 ஆப்ஸாக இப்போ இருக்குது. பட் 500 ஆப்ஸும் அட் அ டைமில் வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆக போகிறதும் கிடையாது. அதில் ஒரு சிலதுனா அட்லீஸ்ட் ஒரு 100 ஆப் ரன் ஆகும்னு வச்சுக்கோங்க. அது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒன்று ரன் ஆகிட்டு தான் இருக்கும் பேக்ரவுண்டில். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்பொழுது என்னோடய பேட்ரி அப்போ ஓகேவாக இருந்தது. இப்போ ஒரு 3 மந்த்ஸாக வேணும்னே சாஃப்ட்வேரில் வந்துட்டு டீக்ரேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் இட். ஸோ அதனாலேயே வந்து இன்ஸ்டாகிராம்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெறும் க்ரோமில் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்டில் அரௌண்ட் 500+ ஆப்ஸ் தான் இருக்குன்னா. இப்போ பார்க்கும்போது எனக்கு ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சப்போஸ் வந்துட்டு இல்லை ஸ்க்ரீன் டைம்லாம் நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக வந்துட்டு வேலையை பார்க்கும்போது நான் வந்துட்டு ஒரு மதியானத்துக்குள்ளேயே ஒரு 7 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைம்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போல்லாம் வந்துட்டு டீக்ரேட் ஆக தான் செய்யுது. இல்லை ரொம்ப நார்மல் ஆவரேஜ் யூஸராக நான் வந்துட்டு அந்தளவு வந்து ஸ்க்ரீன்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணால், யூ கேன் ஸ்டில் கெட் தட் 1 டே. பட் அந்த ஹெவி யூசேஜுக்கு இந்த ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரி அந்த ஹெவி யூசேஜுக்கு இந்த 1 டே வந்து வரமாட்டேங்குது. ஸோ கேம்ஸும் அதே மாதிரி தான். அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் பொறுத்தவரையில் வரேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த Pixel 9 Pro XLக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் தட். ஏன்னா நான் யூஸ் பண்ணதை நான் சொல்லியிருக்கேன். நான் HTC Racer 526G+ யூஸ் பண்ணும்போது செம்மையாக சுட்டு அடிக்கும். பின்னாடி அப்படியே பாக்கெட்லலாம் உள்ளே வச்சு தொடையிலலாம் சுடுற அளவு சுடும். Moto G5யும் அதே மாதிரி தான் செம்மையாக சுடும். அதுக்கப்புறம் இந்த மோட்டோரோலா ஒன் விஷனில் வந்துட்டு அந்த சூடு பிரச்சனை இருந்ததில் நாட் 2ல் மறுபடியும் இந்த சூடு பிரச்சனை லைட்டாக இருந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஃபோனில் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் சார்ஜ் போட்டு ஒரு வெயில் அடிக்கிற இடத்துல நான் வச்சு சார்ஜரே போட்டாலும் 42, 45. இது வந்து நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, அதுக்குலாம் ஆப்ஸ் இருக்குது. உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு 43 ஐ திங்க் 44 ஆர் 43 சென்சார்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்குது. டெம்பரேச்சருக்கு மட்டுமே 2 சென்சார் உள்ளே இருக்குது. ஸோ இன்பில்ட்டானா ஒன்று அந்த பின்னாடி வருது அண்ட் இன்பில்ட்டாக இன்னும் ஒரு சென்சாரும் இருக்குது போல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ட்ராவல் பண்ணுறதுனால அங்கங்கே ஏதாவது பிளேசஸ் போகும்போது இந்த ரியல் டைம் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், ஃபோனில் வந்து சேட்டலைட் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் அதர் டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்குது வேறு. ஸோ ரியல் டைமாக என்ன டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் நம்ம பிளேஸில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அக்யூரேட்டாகவும் இருக்குது. அண்ட் பாடி டெம்பரேச்சர்ஸும் நான் செக் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஃபுட் டெம்பரேச்சர்ஸும் ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஒரு மீட்டர்ஸோடு நான் செக் பண்ணி பார்த்துக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனையாக இல்லை. ஸோ வாட் எல்ஸ்? எனக்கு மேஜராக இப்போதைக்கு இருக்க பிரச்சனை வந்துட்டு இந்த பேட்ரி பிரச்சனை தான் வந்து இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ளோட்வேர் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து யாராவது Pixel 9 Pro XLஓ 9ஓ இல்லாட்டி 10ஓ வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 months ஆஃப் Fitbit அண்ட் வாட் எல்ஸ் டு தே கெட்? Fitbit வராதே, Google One சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 GB வரும்ல. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் வந்துட்டு பேட்டா வெர்ஷன் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அதாவது அந்த Google One வந்துட்டு அந்த ஃப்ரீயாக வர்றது வந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் எய்தர் பேட்டா வெர்ஷன் வேணுமா இல்லாட்டி இந்த 2 GB இந்த இது வேணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இது இருந்தால் இதை கட் பண்ணிடுவான், இது இருந்தால் இது கிடையாது. ஸோ நான் இப்போ பேட்டா வெர்ஷன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா பேட்டா வெர்ஷன் தான் நான் வந்துட்டு புதுசாக என்ன ஃபீச்சர் வருது அப்படின்றத நான் பார்த்துட்டே இருப்பேன். மேபி அதையும் கூட நான் அடுத்து ஏதாவது ஒரு டெக் அப்டேட்ஸாக வந்துட்டு நான் போடலான்னு பார்க்குறேன். ஓகே, வாட் எல்ஸ்? ஏஐ. ஏஐக்கு தனியாக வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறது அது இது நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உள்ளே ஒன்று இருக்குது. அதுவுமே பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதுவாட்டு ரன் ஆகுது. என்னத்துக்கு ரன் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாத நேரத்தில் எதுக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து பேட்டரி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அது ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது. வாட் எல்ஸ்?
ஆ நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த காதில வைக்கும்போது வந்துட்டு மூவ் ஆகுது. ஸோ ஃபோனும் வந்துட்டு 6.8. ஸோ ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா, அட் டைம்ஸ் பிடிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப இதா இருக்கு. அண்ட் ஒன் ஹேண்டடா யூஸ் பண்ணும்போது வந்து ஒன் ஹேண்டட் மோட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு நான் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். பட் ஸ்டில் அந்த ஒன் ஹேண்டடா யூஸ் பண்ணும்போது அந்த கம்ஃபர்டபிள் வரலை. ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எனக்கு அந்த இது இல்ல. வேற என்ன? வெயிட் பார்த்தோம் அப்படின்னா, வெயிட்ல வந்துட்டு எல்லாமே பெருசு பெருசா ஏதாவது வெயிட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது வெயிட்டா தான் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இது ரொம்ப வெயிட்டு தான். பட் ஐ ஃபெல்ட் இட் இஸ் ஓகே ஃபார் திஸ். அண்ட் அரவுண்ட் 5000 வந்து எம்ஏஹெச் இருக்குது அப்படின்றது இருக்கிறதுனாலும், எனக்கு தெரிஞ்சு இது பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டில் வந்துட்டு ஐ டோன்ட் ஃபீல் பெட்டர் வித் த பேட்ரி. 1 இயர்க்கு அப்புறம் வந்துட்டு இந்தளவு வந்து டீக்ரேட் ஆகும் அப்படின்றத நான் யோசிக்கலை. அதே மாதிரி பேட்டரி லைஃப்ன்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு இது இருக்குது. அண்ட் இட்ஸ் அபவுட் 92% இருக்குது. நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்துட்டு இந்த ஃபோனில் வந்துட்டு நான் லிமிட் டு 80 பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஏதாவது வெளியூருக்கு போகிறேன் அப்படின்னா தான் அதை எடுத்து விட்டுட்டு நான் சார்ஜிங் ஆப்டிமைசேஷனில் எடுத்து விட்டு 100% வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறது உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு தான் வந்துட்டு 100% வரைக்கும் வந்து போகும். இல்லாட்டி லிமிட் டு 80 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஆன் ஆகி தான் இருக்கும் என் ஃபோனில். ஸோ இதனால் 80 வரைக்கும் தான் என்னோடது சார்ஜ் ஆகும். அண்ட் 80லேருந்து தான் வந்து கம்மியாகும். அரௌண்ட் 20ல் இருக்கும்போது நான் சார்ஜ் போட்டுருவேன். ஸோ வந்துட்டு பேட்டரி லைஃப் சைக்கிள் வந்து நான் பர்ஃபெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் திஸ் இஸ் ட்ரைனிங் அட் அன் அலார்மிங் ரேட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த வருஷம் என்னவா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ இது ஒன்று தான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து நான் பார்க்குறேன். வாட் எல்ஸ் ஓகே, ப்ரைஸ் ஆப்வியஸாக பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது தான் செஞ்சுருக்கு. நான் வாங்கும்போது ரொம்ப கூட தான். இது 512 GB வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் எஸ் யூ கேன் கோ ஃபார் Pixel 9 Pro XL. எஸ் இட்ஸ் ஸ்டில் குட் டு கோ. இப்போ ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிறதுனால இட்ஸ் ஸ்டில் குட் டு கோ. இப்போ 10 Pro XLக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கம்பேரிசன் போட்டு பார்த்தா என்னடா கம்பேரிசன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதே மாடல் எக்ஸாக்ட் அதே மாடல் இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா சாஃப்ட்வேர் இதில் வந்துட்டு ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து G4 Pixel 9 Pro XL வந்து G4 டென்சார், அது வந்து G5 டென்சார். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் வந்து மேஜர் இது அப்கிரேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்கலாம். பெஞ்ச் மார்க்ஸில் வந்து கூட இருக்குது. ஓகே, பட் ஸ்டில் ஐ ஃபீல் இட்ஸ் ஸ்டில் த சேம். இது வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. மேபி ஐ ஷுட் புட் அனதர் வீடியோ வை வி ஆர் ஸ்டாக்னண்ட் வித் ஆல் த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு அப்கிரேட் எதுவுமே வந்து வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ கன்க்ளூஷனாக பார்த்தோம் அப்படின்னா you can still go for it. You can buy this Pixel 9 Pro XL at this discounted rates which is running right now because Pixel 10 Pro XL has come up and designs on this various எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. You can still go for Pixel 9 Pro XL. Bye bye.